நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி மோர் சாத்துறது உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களாம் மோர் சாத்துறதும் சாப்பிட்ருப்பீங்க, வேப்பம்பூ சாத்துறதும் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நான் மோரும் வேப்பம்பூம் போட்டு இன்றைக்கி ஒரு ரசம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மோர் சாத்துறது பண்ணுறதுக்கு சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். மோர் சிலுப்பி வச்சுருக்கேன், தண்ணியை மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், வேப்பம்பு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொடி பண்ணி போடுவேன். ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூனு மிளகு வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பண்ணும்போது பார்க்கலாம், வாங்க. மோர் சாத்துறதுக்கு பொடி பண்ணணும். இந்த பொடிக்கு என்னென்ன போடணுங்கிறது பார்க்கலாம். முதல்ல பாண்ட்லி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சி எடுத்து மிளகா முதல்ல போடுறேன். இது ஒரு பெரட்டிண்டு அதுக்கப்புறம் இதுலேயே துவரம்பருப்பு போடுறேன். துவரம்பருப்புலேயே மிளகு போடுறேன். இதிலே பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் சேப்பான உடனே கேஸ் அணைச்சிட்டு சீரகமும் கருவேப்பிலையும் போட்டுறேன். இது ஆறினதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம். வேப்பம்பூ ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு வேப்பம்பூ வறுக்க போகிறேன். அது பாருங்கள், நான் பாண்ட்லி வச்சு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வேப்பம்பூ போட்டு நல்லா கருப்பாக வறுக்கணும். கருப்பாக வறுத்துன்னு காமிக்கிறேன். மோர் வேப்பம்பூ ரசம் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மோர் குழப்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிடிச்ச மோராக இருந்தாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல இதுக்கு வேணுமான உப்பு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடுறேன். வறுத்த பொடி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம்லாம் வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடுறேன். கடுகு பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன் நெய்யில், இதையும் இதில் கொட்டிடுறேன். கடைசியாக வேப்பம்பூ இதில் போட்டுடுறேன். அவ்வளோதான், கலக்கினா மோர் சாத்துமதி மோர் ரசம் ரெடி. இப்படி இருக்கும் ரசம். சுட வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மோர் சாத்துறது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நான். நமஸ்காரம்.